பண்ணிடலாம். இன்னைக்கு நடந்தது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். மாணவி ஒருத்தங்க வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை வந்து சாதாரண கொலையும் இல்லை, வெட்டி வெட்டி துண்டு துண்டா போட்டிருக்காங்க. இது வந்து இது நடக்கிறது தமிழ்நாட்டில் தான். இது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. சரிங்களா? இது வந்து தூத்துக்குடி மாவட்டமா? ஆமாம். ஸோ இது இப்போ இதை எப்படி விக்னேஷ் ப்ரோ எடுக்கிறது எனக்கு வந்து என்ன புரியலன்னா, ஒரு மனுஷன் நார்மல் ஹியூமன் பீயிங்கோட சைக்காலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறது கூட ஒரு வல்கர் தாட்ஸ் இருந்தாலே போதும். ஆனால் கொலை செய்யறது கூட அவசரத்தில் ஒரு பயத்தில் பேனிக்கில் குத்திட்டானா கூட கத்தியில் டக்குன்னு குத்திட்டு ஓடுறது தான் பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. ஒரே சவுண்டா இருக்கு நீங்க இருக்க ஏரியா. ஜீவகுமார் நானாங்க? ஆமா ஆமா. ஆமாம் ப்ரோ. இருங்க நான் மீட் போட்டுறேன். ஓகே விக்னேஷ் ப்ரோ, பின்னாடி லவுடா சவுண்ட் இருக்கா? லைட் அவர் மியூட்டே போடலப்பா. இல்ல இப்போ ஓகேவா? ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். சரி, அதான் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு பேசிக்கா நார்மலா ஒரு தெளிவான ஒரு மனுஷனா இருந்தானா, இப்போ அந்த பொண்ணு மேல வந்துட்டு ஏதோ ஒரு வல்கர் தாட்ஸ் இருக்குது, அதனால போய் ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ண போறான்னா பயத்துல ஓடிடுவான். சட்டம் ஸ்ட்ரிக்டா இருக்கு, போலீஸ்ல மாட்டிடும், ஒரு பயம் இருக்கும். எப்போ ஒரு மனுஷனுக்கு பயமும் இல்லாம தெளிவும் இல்லாம இருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அடிப்படை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போதை. கரெக்டா? இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தன் ஒரு ரிப்பீட் அஃபெண்டரா இருந்தானா, அட்லீஸ்ட் இப்போ நீங்க வந்து ஒரு ஏரியால ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, கண்டினியூஸா அந்த ஏரியால தான் ஹையா நடக்குது தமிழ்நாட்டுலன்னு சொன்னா, ஓகே, அங்க ஏதோ ஒரு கும்பல் இருக்குது, அவனுங்க தான் இதை பண்றானுங்கன்னு சொல்லி நீங்க பிடிக்கலாம். அக்ராஸ் தமிழ்ல இப்ப இந்த நடந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த கடைசி மாசத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, பண்ண ஒருத்தனுக்கும் ஒருத்தர் சம்மந்தமே கிடையாது. சரியா? இவனுங்களாம் ரிப்பீட் அஃபெண்டர்ஸும் கிடையாது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸும் கிடையாது. அப்படின்னா திரும்ப திரும்ப இதே குற்றச்சாட்டுகளை செஞ்சு செஞ்சு வழக்கமாக கேஸ் வாங்கினவனுங்க, இவனுங்களுக்கு கேஸ் ஹிஸ்ட்ரியே எதுவுமே கிடையாது. சரியா? இவனுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ கொடூரமாக பண்ணுறானுங்கன்னா, இவங்களெல்லாம் இணைக்கிற ஒரே காமன் விஷயம் போதை தான். அது இல்லாமல், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், நான் போதைன்னு சொல்றது குடிபோதை மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இருக்கிற ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த அளவு ஊறி போயிருந்தா இதை ஒருத்தனால செய்ய முடியும்? நீங்க ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல கை வைக்கும் போது என் ஊருக்காரன் என்ன பண்ணுவான், பார்த்தானா ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க, கல்லாலே அடிச்சு கொண்டுருவாங்கிற ஒரு பயம் இருக்கும். போலீஸ்காரன் மட்டும் அவ்வளவுதான் உரிச்சிருவாங்கிற பயம் இருக்கணும். எந்த ஒரு பயமும் இல்லாம ஒருத்தன் இவ்வளவு தூரம் கொடூரமா ஒரு கொலை பண்ண முடியும்? அந்த பொண்ணு மேல கை வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணதை தாண்டி கொலை பண்ற அளவுக்கு போறான்னா, எதுவும் கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு, துண்டு துண்டா வெட்டி போட்ட போற அளவுக்கு அவன் போறான்னா, அப்ப அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பயம் எப்ப இல்லாம போகும்? தன்னிலை மறந்து இருக்கிற ஒருத்தன் சமநிலை குலைந்து எதுவுமே இல்லாம என்னன்னு நம்ம யார் என்னன்னு தெரியாம அவனுக்குள்ள இருக்கிற வக்கரம் எல்லாம் ரீசர்ஃபேஸ் ஆகி மேல வருதுன்னா அவன் வந்து போதையின் ஆதிக்கத்துலதான் இதை பண்ணியிருக்க முடியும். அதையும் தாண்டி அப்படிலாம் இல்லப்பா, அவன் தெளிவா தான் இருந்தான் பண்றான்னு சொன்னாலும் அப்ப வந்து அவன் வந்து ஒரு கொடூரமான ஆள்னால அவனா நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் யாராவது கைது பண்ணாங்களா? எதுவுமே பண்ண மாதிரி அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்ட்டு. ஆமாமா, ரொம்ப நல்லவனுங்க வந்து சரண்டர். நான் பேச விரும்பல, நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணி ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இது தினம் நடக்குது, தினம் நடக்குது. 2 வயசு குழந்தை இன்னைக்கு நடந்து, அதே மாதிரி 14 வயசு குழந்தை, 14 இயர்ஸ், வெறும் 14 வயசு இருக்கிற ஒரு குழந்தை, பெண் குழந்தை, மீதி 2 குழந்தைங்களோட போகுது. எங்க? மதுராந்தகம் போகும்போது போற வழியில சென்னை டு மதுராந்தகம் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களை வழிமறிச்சால் ஒரு பையன் 2 பிள்ளைங்க, ரெண்டுமே சின்னதான். அந்த பையனுக்கு 17 வயசு, அந்த இன்னொரு பொண்ணுக்கு 16 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 14 வயசு. அந்த 14 இயர்ஸ் இருக்கிறதுலே யங்கஸ்ட் சைல்டு. அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு 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 குளம் இருக்குது, அந்த குளத்தோட கரையில, குளத்தாங்கரையில வந்து வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறான் ஒருத்தன். இது எல்லாம் பேக் டு பேக் தினம் நடக்குது, ஒரு நாளா நடக்குது. ஒரே நாள்லயே சில சம்பவங்கள்லாமும் பதிவாகுது. பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு எங்கேயோ ஆஃப் த சார்ட்ஸ் போயிட்டு இருக்கு. போக்சோ வழக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு போகுது. பெண்கள் வந்து என்ன ஏஜ்ல இருக்காங்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு கணக்கே கிடையாது. இதை பண்றவன் அத்தனை பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுல அங்கங்க இந்த சம்பவம் ரேண்டமா நடக்குது. அப்ப எல்லா இடத்துலயுமே போதையோட புழக்கம் அதிகமா இருக்குங்கிறத மட்டும்தான் இது காட்டுது, வேற எதுவுமே கிடையாது.
இது வந்து கடுமையாக கண்டனங்கள் தெரிவிக்கணும். எனக்கு வந்து என்னோட ஆசை என்னன்னா, நம்ம ஆட்சி அமைக்கிறதெல்லாம் கூட எனக்கு பின்னாடி, எலெக்ஷன் வர்றது கூட எனக்கு பின்னாடி, எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இவங்க கையில் வந்து ஆட்சியை கையில் பிடுங்குவாங்க, கண்ட்ரோல் எடுப்பாங்க, டிஜிபி போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போதும், எனக்கு வந்து பேசி 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 எனக்கு மறத்தே போச்சு. எனக்கு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லை. எனக்கு என்ன எங்கே இருக்கோன்னே தெரில. எனக்கு யூபி பீகாரில் நடந்த மாதிரி நியூஸ் கார்டு பார்த்தாலே நமக்கு பதைக்கும் அப்பெல்லாம். இப்பெல்லாம் டெய்லி எந்திரிக்கும் போதே இவனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே, இன்னைக்கு அவன் என்னத்தை பண்ணான்னு தெரியலையேன்னு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றச்சாட்டு. வெறும் ஏங்க இப்போ இந்த 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 பொண்ணு +2 பொண்ணு தாங்க, 18 வயசு தாங்க இருக்கு. இப்போ தாங்க அந்த பொண்ணு மேஜரே ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 17-18 வயசு இருக்கிற பொண்ணு, நேற்று 14 வயசு பொண்ணு, முந்தா நேற்று 2 வயசு குழந்தை. என்னங்க இது எங்க போயிட்டு இருக்கு? இதெல்லாம் இவனுங்க கண்ணுக்கு தெரியாதா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு பேச வேண்டிய ஆட்சியாளர்கள் இருக்காங்களா? போலீஸ் இருக்கா? போலீஸ் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? அவங்களாம் வேலை செய்யறாங்களா? என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. எனக்கு அது திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். என்னைக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு முதல் தடவை சொன்னாங்களோ, அன்னைக்குதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. அன்னையில இருந்து தலை குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எவ்வளவு மேல 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 கொலைதான், கொலை கற்பழிப்பு. என்ன கேட்டு அழுத்து போச்சு. 80 வயசு பாட்டியை போய் பண்றானுங்க, பாலியல் வன்புணர்வு பண்றான், கீழே தள்ளி விடுறானுங்க, வன்முறையில ஈடுபடுறானுங்க, ஒருத்தன் ரோட்ல போட்டு வெட்டுறானுங்க, 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை மாத்தி மாத்தி வெட்டிக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க. எங்க திரும்பினாலும் நியூஸ், ஜாதிய வன்முறை நடக்குது, ரேப் நடக்குது, எவ்வளோ பெண்களுக்கு எதிராக எவ்வளவு குற்றச்சாட்டு நடக்குது. ஏங்க இந்த பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு, கழிப்பறை இல்லாதனால, அந்த வசதி இல்லாதனால போயிட்டு ஓரமா எங்கோ ஒதுங்கி இருக்கு காட்டு பக்கம். அந்த பொண்ணுக்கு இது நடந்திருக்கு. அந்த கழிப்பிடம் இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு இது நிலைமை நேர்ந்திருக்குமா? பொது கழிப்பிடம் கூட இல்லையா அந்த ஊர்ல? அந்த தொகுதிக்கெல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்களே, என்ன பண்றாங்க? உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சு சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு வந்து வடை தின்னுட்டு உட்காந்துருங்கடா. அதுதான் லாய்க்கிட்டீங்களா? வேற யாராவது பேசுங்க, நான் இன்னும் மோசமாயிடுலன்னா. அப்பவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த போன் கால்ஸ் வேற ஸ்டேட்ல இருந்து போன் கால்ஸ் வருது. அதாவது நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன் இன்னொரு உங்ககிட்ட வந்து போறது வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே போகாம இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து ஒருத்தவங்க ஒரு தமிழ்காரங்கிட்ட சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க. நான் கேக்குறேன் என்னன்னா, இந்த எவ்வளவு சம்பவம் கேட்க முடியாத, பார்க்க முடியாத எவ்வளவு வன்மையான கொடுமைகள் எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாம் நடந்திருக்கிறது வெறும் காமன் பீப்புளுக்கு மட்டும்தான். அவங்கள ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ இல்ல கொஞ்சம் ரொம்ப ரிச்சான பர்சன்லையோ யாருக்குமே நடக்கல. அவங்க நடக்கணும்ன்றது இன்டென்ஷன் கிடையாது. ஏன் எங்களுக்கு மட்டும் இது நடக்குது? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் எங்களுக்கு மட்டும் நடக்குது? தொடர்ந்து நடந்துகிட்டு மட்டும்தானே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவுன்றது கிடையாதா? கவர்மெண்ட் என்னங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட். எங்களுடைய வரி பணத்துல தான் எல்லாம் உங்களுடைய சலுகை, உங்களுடைய எல்லாமே. நீங்க சொகுசான வாழ்க்கை வாழ்றது, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டுற அந்த பணத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. வரி கட்டுற நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேவலம் இந்த 3 வேளை இந்த சோத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டுல இருந்துட்டா அவ்வளோ பயம். ஸ்கூலுக்கு அனுப்பி அது ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவ்வளோ பயம். சேஃபா வந்துருமா, இல்ல உண்மையிலே ஸ்கூல்ல தான் இருக்குதா, இல்ல ஸ்கூல்ல வந்துட்டு ப்ராப்பரா இருக்குதா, இல்ல மேல இருந்து எவனா இடிஞ்சு தலையில விழுமா? எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் எல்லா கண்ட்ரிக்காரங்களும் வந்துட்டு தமிழ்நாடு தாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியும் ஒரு கேவலமான ஒரு ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் தேவையா? இனி இந்த ஸ்டேட்டுக்கு தேவையா? நிறைய ஊபிஸ் இந்த காசு வாங்கிட்டு எச்சத்தனமான சில விஷயத்துக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேக்குறீங்களாடா? நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கும்டா. உங்க வீட்டுல நடக்கும். தான் வீட்டுல நடந்தாதான் உங்களுக்கு உணர்ச்சி, அப்பதான் உங்களுக்கு புடைச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வரும்னா நீங்கெல்லாம் மனுஷனே கிடையாதுடா. இன்னைக்கு இறந்துக்கிறது ஏன் தங்கச்சிரா? பீஸா வெட்டி போடுற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணுச்சு?
இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது குற்றங்கள். இதுக்கு ஒரு சீரியஸான ஒரு 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 உணர்வுன்றது உங்களுக்கு யாருக்குமே வராதா? அப்படி என்ன ஜென்மங்க நீங்கெல்லாம்? மனுஷ ஜென்மங்க தானே நீங்கெல்லாம்? உணர்ச்சி செத்து போயிச்சா உங்களுக்கெல்லாம்? தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்களுக்கு கேள்வி கேட்கிற அதே வாய், அதே கை, கவர்மெண்ட் பார்த்துட்டு ஏன்டா கேட்கறதுக்கு உங்களுக்கு யூபிஸ்காரங்கள்ட்ட கேட்கறேன். யூபி இந்த காசு வாங்கிட்டு எச்சத்தனமா சப்போர்ட் பண்றீங்களே, உங்களை பார்த்து கேட்கறேன் நான். ஏன் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க டிவிக்கு இங்க அண்ணன் போட்டோ வச்சிருக்கிறதுனால வெறும் அண்ணன் வந்து ஆகணும்ன்ற முட்டு கொடுக்கறதுக்கு கிடையாதுடா, கிடையாது, அதுக்கு கிடையாது. நம்மள பாதுகாக்க ஒரு தரமான ஆளுமை வேணும். அது கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராருன்னா நாங்க சான்ஸ கொடுக்கறோம். அதுக்காக தான் ஒரு பின்னாடி நாங்க இருக்கிறோம். எத்தனை கவர்மெண்ட் வந்திருக்கு, எத்தனை கவர்மெண்ட் வந்து பெண்களுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அறிக்கைன்றது விடுவாங்க மேனிபெஸ்டோல உமன் சேஃப்டிக்காக 100% கொடுக்கறேன்னு சொல்றாருடா, ப்ராமிஸ் பண்றாரு. இதை விட இன்னும் என்ன வேணும்? ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குடா உரிமை இருக்குது? இல்ல பாரதி, இந்த சத்தியத்தை அவனுங்களை பண்ண சொல்லலாம் பார்ப்போம். நம்ம அண்ணன் சத்தியம் பண்றாருல, பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும் ஸ்ட்ராங்கா சொல்றாருல, ஒரு கட்சிக்காரர் சொன்னானா பத்தியா? அதை எவனாவது வாய திறக்கிறானா பத்தியா? ஏன்னா தப்பு செய்யறவனா இவனுங்க கட்சியில தான் இருக்கிறானுங்க. அவனுங்களை காப்பாத்துறதுக்காகவே அவனுங்களாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. எச்ச பசங்க. துடிக்கலையாடா உங்களுக்கு எல்லாம்? கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ரத்தன்றது இருக்குதா உங்களுக்கு? ஹியூமன் பீங்கடா நீங்கெல்லாம். இன்னும் எத்தனை காலத்துக்குடா? என்னடா இது வாழ்க்கை? என்னடா இது? ஒரு சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு தேவையில்லாம யாராவது ஒருத்தன் வந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல ஸ்டாண்ட் பண்றான், அவனை வந்துட்டு அவனையும் போட்டு நாசப்படுத்துறீங்க. ஏதாவது ஒரு பர்சனல் மேட்டர் கிடைச்சதுன்னா அதை வச்சு அடிக்கிறது. என்னடா அதுல கிடைக்குது உங்களுக்கு? சரி, அவ்வளவு பண்றீங்கல்ல, பண்ணுங்க, அதையும் பண்ணுங்கடா, தப்பு இல்லை, பண்ணுங்க, உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு ஏன்டா குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இறந்தது உங்க தங்கச்சி கிடையாது இல்லையா? உங்க வீட்டுல நடக்கும் போது ஏற்படுற வலி மத்தவங்களுக்கு நடக்கும் போது ஏன்டா உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஒரு சினிமால ஒரு காட்சி பார்க்கும் போது கண்ணு கலங்குது உங்களுக்கு, இங்க நிஜத்துல நடக்குது செத்துச்ச உணர்ச்சி உங்களுக்கெல்லாம். எத்தனை பேர் உயிரை கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி காலம் எப்படியாவது வந்துடக்கூடாதுன்ற எத்தனை பேர் உயிர் கொடுத்து காலத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அடக்குமுறை, எதுக்கு எடுத்தாலும் பர்மிஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் லீகலா நாங்க பர்மிஷன் கேட்கணும், நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. மக்களே சந்திக்க விட மாட்டீங்க. ஏன்னா சந்திக்க விட்டுட்டா தான் உங்க சந்தி தான் சிரிச்சு போயிடுமே. நீங்க எப்படியா பட்டவங்க தான் நாங்க எடுத்து சொல்லிடுவோமே, மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவோமே. சே, கொஞ்சமாவது இருக்கணும்டா, சூடு சொரண இருக்கணும், ஒரு உணர்ச்சின்றது இருக்கணும். உயிர்ரா, பெண்ணுடா, ஒரு பொண்ணுடா, தங்கச்சிடா. வெறும் நியூஸ். என்ன பேசினாலும் அவங்க காதுக்கு எட்டாது பாருங்க. இது எட்டி இருந்தா கொலை ஒண்ணு நடக்கும் போது இதுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து சட்டம் போட்டு அவனை நிஜமாலே இவர் சொன்ன மாதிரி இரும்புக்கரம் கொண்டு அடக்கி இருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. தினம் தானே இது நமக்கு இதெல்லாம் பார்த்து இந்த வழியெல்லாம் அனுபவிக்கணுங்கிற அவசியம் வந்து எங்களுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் சேர்த்து தாண்டா நாங்க பேசுறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கடா. தயவு, நீங்க விஜயை வெறுத்துக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா திமுக தான் சொல்யூஷன் நினைச்சீங்கன்னா உன்னோட தற்கொலை எவனுமே கிடையாது. உன்னோட தற்கொலை எவனுமே கிடையாது. இது நம்ம பசங்க நிறைய பேர் இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் ட்வீட் நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டதுல இருந்துதான் அதை பார்த்துதான் இதை நான் சொல்றேன். அது உண்மைதான், அவர் கரெக்டா தான் போட்டிருக்காரு. நீ வெறுத்துக்கோ, நீ விஜய், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் திமுக தான் சொல்யூஷன் நினைச்சேன்னா உன்னோட தற்கொலை எதுவுமே கிடையாது, எவனுமே கிடையாது. பிரேம் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அப்பவே நீங்க பேசுங்க. அடுத்து சிக் ப்ரோ பேசுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு தான் போக்சோல நம்பர் 1ல இருக்கு இப்ப கரண்ட் ஸ்டாட்ஸ்ல. இதை மாறு தட்டி நெஞ்சு தட்டி சொல்லிப்பீங்களாடா நாங்க தான் நம்பர் 1ல இருக்கோம்ட்டு? அசிங்கமா இல்லையா ப்ரோ? நடக்கிற ஒரு கோடி
நான் ம் நடந்து போறேன், எங்க தெருவுல ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. நடந்து போறேன், விளையாடிட்டு இருக்க குழந்தை ஓடி போய் வீட்டுக்குள்ள பூந்துக்குது ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து போறேன். அப்போ எனக்கு எவ்வளவு ஒரு கில்ட்டா இருக்கும், மென்னா இருக்கு, எனக்கு எவ்வளவு கில்ட்டா இருக்கு. இவனுங்களால நான் தலை குனிய வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு நினைக்கிறானுங்க. ஆனா இவனுங்களால ஒவ்வொரு மென்னும் தலை குனியதான் இருக்கு. எனக்கு அசிங்கமா இருந்துச்சு ப்ரோ. அப்ப அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு குடு குடு குடுன்னு ஓடி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. சின்ன பொண்ணு, அதுக்கு அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி எந்த பையன் வந்தாலும் இருக்காது அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க பொண்ணு குடுக்குன்னு ஓடி போகுது. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிருச்சு அதை பார்த்து. எதுக்குடா நம்ம வாழ்றோன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், 2026ல டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவனுங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா இன்னும் கூட தற்குறி எவனுமே இல்லை. ஒத்தடிமையா இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க மூளையை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணுங்கடா. உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்குடா. எனக்கும் ஒரு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. நான் எப்படா தைரியமா வெளில போக சொல்லுவேன்? இது உமனுக்கு மட்டும் நடக்கிற ஹராஸ்மெண்ட் கிடையாது, மென்ஸுக்கும் நிறைய நடக்குது. இதெல்லாம் எப்படா பேச போறீங்க? உங்க ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதினு அப்படி மட்டும் பேசுறீங்களே, இதையும் சேர்த்து பேசுங்க. உங்க வீட்டுல தங்கச்சி இல்லையா, அம்மா இல்லையா? 70 வயசு கிழவி ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்றானோ, உன் அம்மா வயசு இருக்கும், அதுக்கும் நீ சப்போர்ட் பண்ணிருப்பியா கடைசி வரைக்கும்? எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கடா. எதுக்கெல்லாம் எதிர்த்து கொஸ்டின் கேட்கணுமோ எதுக்கெல்லாம் எதிர்த்து கொஸ்டின் கேளுங்க. உங்க கட்சியில இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் புடுங்கி கிடையாது. அவ்வளவுதான் ப்ரோ. இது பேச பேச இரிட்டேட் தான் ஆகுது. சொல்லுங்க சித்து ப்ரோ. அதுக்கு முன்னால பவித்ரா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பவித்ரா பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் இங்கே கத்திட்டு இருக்கோம் ப்ரோ, பட் ஆனால் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. தண்டனை ஒருத்தன் ஒன்று பண்ணுறான்னா அதுக்கு தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் எப்படி, சவுதியில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு 10 பேர் கொடுத்தா 11ஆவது அவன் செய்யும் போது அந்த தண்டனை நினச்சி பார்த்தா செய்ய மாட்டான். ஸோ இங்கே வந்து தண்டனை வந்து கடுமையாக்கப்படுறது இல்லை. சட்டம் ஒழுங்கு அது தெரில, அது எப்படி போயிட்டுருக்குன்னே தெரில. டெய்லி ஒரு நியூஸ் வருது, பயமாக இருக்குது. வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து வயசு தான் 28, ஆனால் வந்து வெளியே போனால் எங்களுக்கு பயமாக இருக்குது வெளியே போகிறக்கு. இன்னும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எனக்கு மேரேஜ் ஆகலை இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு நியூஸ், நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரைக்கும் எனக்கு நான் கையில் உயிரை பிடிச்சி வச்சுட்ருக்கேன், பொட்டை பிள்ளைகளை எப்படி வீட்டில் வச்சுக்கிறது, கல்யாணம் வேற இன்னும் ஆகலை, பயமாக இருக்குது, ஃபோன் பண்ண கிளம்பும்போது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஸோ ரொம்ப மோசமாகுது நாளுக்கு நாள். ஸோ தண்டனை வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். அது வந்து இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு நீங்கள் இருக்கிறதாவே தெரியல, அது வந்து எப்போவோ தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார், இவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம கத்திட்டே தான் இருக்கணும். அவங்க பாட்டுக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுவாங்க, அதை கேட்கக்கூட மாட்டாங்க. நம்ம தான் தொண்டை தண்ணியத்தை கத்திட்டு இருக்கோம். எவனாச்சும் அதை பண்ணுறவன் வந்து எப்படி அவனுக்கு அந்த மனநிலை வருதுன்னு தெரியல. அதை நம்மளுக்கு ஒரு அவங்கவுங்க வீட்டில் ஒரு தங்கச்சி அக்கா இருந்தால் இப்போ அவங்கள பண்ணால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அது மாதிரி அடுத்தவங்களுக்கும், அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை நம்மளுக்கும் அது கஷ்டமா இருக்குங்கிற நினச்சி பார்க்கணும் ஈக்குவலாக. நம்மளுக்கு அது வலிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். பட் நோபடி இஸ் திங்கிங் லைக் தட். எந்த மாதிரி ஒரு என்ன என்ன இப்படி சாதாரணமாக இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. போதையில் இல்லைன்னா கஞ்சா போட்டிருக்கவங்கள தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சாதாரண மனநிலை இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வெட்டுறது, அருவாள் எடுத்து வெட்டுறது, ரத்தத்தோட வெட்டிட்டு ஓடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கவங்க ஒரு பயங்கரமா கோவம் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. பட் தட் இஸ் ரேர். பட் போதையில தான் அந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போதை கலாச்சாரத்தை ஒழிச்சா எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். பவித்ரா சிஸ்டர், உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க வெளியே போகும்போது தைரியமா போறீங்களா? இப்பெல்லாம் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிலாம் தைரியம் சொல்றாங்கல்ல, நீங்க வெளில தைரியமா போறீங்களா? போறதுக்கு பயமா தான் ப்ரோ. எனக்கு ஏஜ் 28 ஆச்சு, இருந்தாலும் வந்து எனக்கு பயமா இருக்கு. நைட்டு வந்து இப்பெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வி யூஸ் டு கோ. கொஞ்சம் அந்த அம்மா அந்த எடப்பாடி ஆட்சியில், அவரோட ஆட்சியில கூட நான் கொஞ்சம் தைரியமா வெளியே போயிட்டு இருந்தோம். 11 o'clock வெளியே போறது, சாப்பிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சரிங்களா? பட் இப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து 8 மணி ஆனாலும் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. எங்க அம்மா எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இங்கே நிறைய டார்க் ஸ்பாட், எந்த ஒரு கேமரா லைட்டும் இல்லாமல் ஒரு பிளேஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்கா. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறோம், பயமாக தான் இருக்குது. அதாவது உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம் டெய்லியும். எப்போ என்ன யாருக்கு நடக்குன்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. பயந்து பயந்து தான் செத்து செத்து பழச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு அதுதான் நடந்துட்டுருக்கு.
அண்ணா பயம் நீங்க இருக்கு ப்ரோ. கேக்குற டிஎம்கே பசங்க கேட்டுக்கோங்க. உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கும், கேட்டுக்கோங்க. உங்க தலைமை கிட்ட போய் சொல்லுங்க இதெல்லாம். சொல்லிட்டு தான் மறுவேலை. பவித்ரா சிஸ்டர், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா அதை நான் கடைசியில கேட்கிறேன். மத்தவங்க எல்லாம் பேசி இருக்கோம். அது வரைக்கும் முடிஞ்சா கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க. ஓகே அப்படி நீங்க அவசரமா போகணும்னா சொல்லுங்க. நான் அந்த கொஸ்டினை முன்வைக்கிறேன். ஓகே ஓகேங்களா? கேளுங்க ஹரி, நான் ம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்றேன். நீங்க இல்ல முதல்ல இல்ல கேட்டு சிட் முடிங்க, ப்ரோ. நீங்க அப்புறம் நான் பேசுறேன். இல்ல வேண்டாம். அது இப்ப இல்ல இப்ப இல்ல கேட்க வேணாம். அது பரவாயில்ல கடைசியில பரவாயில்ல, அவங்க இல்ல வந்திருக்காங்க, இல்ல அவங்க டைம் மதிச்சு போவோம். இல்ல அது கடைசியில கேட்டாதான் கரெக்டா இருக்கணும். அதனாலதான் கடைசியில கேட்கிறேன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க, நீங்க பதிவு பண்ணுங்க. சிஸ்டர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து முழுமையா ஆதரிக்கிறேங்க. போதை கலாச்சாரம் என்பது, அதாவது இது வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போற ஒரு ப்ராப்ளம் தான். குமரியிலேருந்து கிழவி வரைக்கும். சாரி, அவங்க இது பண்ண நினைக்காதீங்க. ஒரு முதியோர் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே இல்லாத காரணம் எல்லாருமே வந்து போதையில இருக்கிறதுனால தான். பட்டி தொட்டி எங்கும் 18 வயசு பசங்க, ஏன் 14 15 இன்ஃப்ளூயன்சர் வயசுல வந்து நீங்க வந்து போதையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வயலன்ஸுக்கு டீசென்சிட்டைஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி என்னால கீப் அப்பே பண்ண முடியலங்க. நான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நான் தமிழ்நாட்டுல பார்த்ததே இல்ல. பாரதி ப்ரோவோட ஆதங்கம் எனக்கு புரியுது. எங்களால வந்து ஜீர்ணிக்க முடியாததுக்கு மேல கீப் அப்பே பண்ண முடியல. ஒவ்வொரு நாளுமா வந்து ஒரு வன்முறை சம்பவம், ஏதாவது வந்து கொலை, கற்பழிப்பு, கொள்ளைங்கிற மாதிரி கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் நீங்க பேசுனீங்க. உங்க ஆட்சியில ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடக்குது. அந்த காவல்துறையை நம்பலான்னா அந்த காவல்துறை அத்துமீறல்களே அதிகமா இருக்குன்னு வந்து செய்தி ரிப்போர்ட் வருது. இங்க வந்து நெல்லை மாவட்டத்துல கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால காவல்துறையும் நம்ப முடியல, ஆட்சியாளர்களை பார்த்தும் காவல்துறை பயப்படுறது இல்ல. பட்டி தொட்டியும் எங்கேயும் வந்து உங்களுக்கு போதை வந்து ஃப்ரீயா கிடைக்குது. பசங்க டீசென்சிட்டைஸ் ஆகி ரொம்ப ஒண்ணு அந்த போதை உங்களுக்குள்ள வந்து ஒரு இந்த ஃபீலிங்ஸை ஏற்படுத்துங்க, ஃபீலிங்ஸ் ஆஃப் அரௌசல். அதாவது உங்க ஒரு கன்சென்ட் இல்லாம போயிட்டு ரேப் பண்ணணும், அந்த தாட்ஸ் வரதே அந்த ட்ரக்ஸ்ல தான். அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து துடிக்க துடிக்க வெட்டுறான், ஐயோ அம்மான்னு அந்த பையன் கதறான். அந்த ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இருந்தா நீ நிறுத்துவ. அத கூட பார்க்காம வெட்றா வெட்றா அப்படின்னு சொல்ற அந்த வீடியோ பார்த்தோம்ல, அவங்க எல்லாருமே வந்து போதையோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருந்தாங்க. போதை, சட்ட ஒழுங்கு இது எல்லாமே வந்து கோலிங்க்ட்டுங்க. இதுக்கு ஸ்ட்ராங் தொடர்பு உள்ளவங்க ஆட்சியாளர்கள். நான் மக்கள கூட நான் குறை சொல்ல மாட்டேன். நான் இந்த ஆட்சியாளர்கள தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விக்கப்படுற ஒவ்வொரு கஞ்சா பொட்டலத்துலேருந்தும் இவங்களுக்கு ஒரு கட்டு போகுது. ஏன் விக்கிற ஒவ்வொரு பிளாக் டிக்கெட்லேருந்தும் இவங்களுக்கு ஒரு சதவீதம் போகுதுங்கிற மாதிரி ஒவ்வொரு கஞ்சா பொட்டலத்துலேருந்தும் அந்த கவுன்சிலரு அப்படி போய் மேலே போகும். இது ஒரு மாஃபியா, இது ஒரு ராக்கெட்டு. நேஷனல் நார்காட்டிக்ஸ் பியூரோ வந்து ஒரு ஆளை வந்து இது பண்ணாங்களே, அவன் டைரக்டா திமுகவில் தொடர்பு இருக்கிறவன். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இங்க உண்டாக்கக்கூடியவன் டைரக்டா திமுக காரனா இருக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. 2 மாசமா அந்த செய்தியே எங்களுக்கு தெரியல. அது எவ்வளோ பெரிய ஃபாசிச செயல்யா? மீடியா வச்சு ஒரு செய்தியை அப்படியே சிதைக்கிறேன் மறைக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய ஃபாசிச செயல். எல்லாரோட வேதனை ஆதங்கமும் புரியுது. விடியல் ஆட்சின்னு சொல்லி இங்க வந்தேங்க, விடியாத ஆட்சி மாதிரி தான் இருக்கு. எனக்கு எப்படா இந்த ஆட்சி முடியும், ஒரு புது ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு ஒரு இது அவசரம் இருந்துகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி என்னைக்குடா இந்த இருள்லேருந்து தமிழ் மக்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ தூதம் என் தளபதி தான் வந்தாகணும்னு நான் காத்திருக்கேங்க. வேற வழி இல்லை. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பெரியவங்க தான் போதை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்களே. அதாவது ஸ்கூலுக்கு வந்து வீட்ல பேரண்ட்ஸ் அனுப்பிச்சா, அவங்க வந்து தனியா போயிட்டு, ஒரு மூலையில எங்கேயாவது யாருக்கும் தெரியாம போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு, தே ஆர் ஸ்மோக்கிங். அப்புறம் வந்து இந்த பாக்கெட்ல என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொட்டி, கையில கொட்டி சாப்பிடுறது. அது மாதிரிலாம் பண்றாங்க. நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். எங்க ஊர்ல வந்து ஒரு காடு மாரி இருக்கும் ரோட்டு மேலயே. அங்க வந்து ஒரு 3 பசங்க உட்காந்து இது மாரி ஏதோ வாயில போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரியவர் வந்தாரு. அவரு அக்கறையா தான் போய் கேட்க போனாரு. அந்த பசங்க அந்த பெரியவர அடிக்க போனாங்க. "ஏன்டா இந்த மாரிலாம் பண்றீங்க? நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏன்டா இந்த மாரி பண்றீங்கன்னு?" கேட்டப்போ, அந்த பெரியவர அந்த 3 பசங்க அடிக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சு? ஸோ பேரண்ட்ஸ் சரியில்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் வந்து அந்த பெரியவர பாதுகாக்கிறதுக்கு, அங்க ரோட்ல வந்து நாங்க வண்டியில போயிட்டு இருந்தனால வண்டிய நிறுத்திட்டு ஓடி போய், அந்த தாத்தாவ வந்து கூப்பிட்டு வந்து, "நீங்க எதுக்கு போறீங்க?" அவங்க அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட்டு அனுப்பிச்சா, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா? என்ன? ஒண்ணுமே தெரியல. யார குறை சொல்றது? என்னன்னு தெரியல. இப்போ போதைப் பொருள் அவங்க கைக்கு எப்படி சின்ன பசங்க கைக்கு கிடைக்குதுன்னும் தெரிய மாட்டேங்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஎம்கே கவுன்சிலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு காசு குடுத்து எப்படி மக்கள வந்து அமைதியான்னு தான் பார்க்குறாங்க. ஆனா, தே ஆர் நாட் அவங்க எதுவும் நல்லது பண்றதா தெரியல. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கரா, 6 ஏக்கரா தோட்டம் வந்து வாங்கி போட்டு, அதில கொண்டு போய் இதில கொள்ளையடிக்கிற காசு கருப்பு பணம் தானே. அது வந்து அவங்க யாரும் ஒயிட்ல வாங்குறதில்ல லஞ்சத்தெல்லாம். கருப்பு பணமா வாங்கி, அதெல்லாம் கொண்டு போய் அந்த தோட்டத்து வீட்ல வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இது மாரி நடந்துட்டு இருக்கு. யார குறை சொல்றது? என்ன ஒண்ணுமே புரியல. எப்படா இந்த ஆட்சி முடியும்? எப்படா நம்மளுக்கு ஒரு ம் பயம் இல்லாம வெளிய நடந்து போலாம் அப்படின்னு அந்த மாரி ஒரு இது இருக்கு. பெரியவங்களுக்கே வயசான தாத்தாக்கே வந்து அந்த பசங்க அந்த தாத்தாவ போட்டு அடிக்கிறாங்க. நல்ல வேளை அங்க ரோட்ல இருந்தவங்க எல்லாம் வந்து அவர காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டோம். இல்லன்னா அந்த தாத்தாவோட நிலைமைய நெனச்சு பாருங்க. ஏதாவது அவனுங்க பாட்டுக்கு பண்ணிட்டு, அவனுங்களும் பட்டாக்கு கத்தி அது இதுன்னெல்லாம் வச்சுக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் சொல்றக்கே. அடுத்து யாராவது பேசுறீங்களா? விக்னேஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ரொஃபசர் யாரு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சரி, பேசலாம். நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னா, கேக்குதா? சொல்லுங்க. கிளியரா கேக்குதா? கேக்குது கேக்குது, ஆஹா, தெளிவா கேக்குது. சொல்லுங்க. என்னன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்வெஸ்டிகேஷன். அதாவது இன்வெஸ்டிகேஷன் போகுமோ, இல்ல அது வந்து ப்ராப்பரா நடக்குமோ, இல்ல வேற அதுக்கு தனியா வந்து இவங்க செட் பண்ணி வேற ஏதாவது ஆளுங்கள வேற ஏதாவது செட் பண்ணுவாங்களோ, அது தெரியல. ஆனா, நீங்க இந்த போக்சோவா இருக்கட்டும், இல்ல வேற எப்படி சொல்றது? பெண்களுக்கு நடக்கிற கிரைமா இருக்கட்டும், இது மோஸ்ட்லி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவங்க சொன்னாங்க. அதாவது இப்ப சிஸ்டர் கூட பேசும்போது வந்து, தண்டனைகள் வந்து இங்க கடுமையாகலன்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் நான் ஏன் பார்க்குறேன்னா, இங்க என்ன சொல்றது? இங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது தப்பானவங்க இந்த கட்சிக்காரன் நான் பச்சையாவே சொல்றேன். இந்த திமுக கட்சிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட்லி நெறையா வந்து இந்த எப்படி சொல்றது? இந்த பெண்கள் அந்த என்ன சொல்றது? இந்த உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் எடுத்தா, அதிலயும் பார்த்தீங்கன்னா, திமுககாரன் தான் இருப்பான். இப்ப இது ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட பண்ண அதுவும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதாவது தப்பு பண்றவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நார்மல் பீப்பிள்க்கே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு தைரியம் வருதுன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்சிடென்ட் தெரியும். கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அபியூஸ் ஒண்ணு நடந்துருச்சு. அதுல வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்து என்ன சொல்றது? எதிரா வந்து இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே திமுக ஐடி விங் தான் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிரா வந்து இவனுங்க இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ, இவன் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரா பண்றாங்கன்னா, தப்பு பண்றவங்களுக்கு ஆதரவா இருக்கானுங்க. இது இந்த கட்சியோட ஐடி விங்கா இருக்கட்டும், இந்த கட்சியோட சார்ந்தவங்களா இருக்கட்டும். ஸோ, இந்த தைரியம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது குடுக்குதுன்னு வைங்களேன். ஸோ, இங்க வந்து ஆட்சியாளர்களே தப்பா இருக்காங்க. சிம்பிளா ஒரே வார்த்தை கேட்டுருவாங்க. எங்கேயும் எவனோ ரேப் பண்ணி போறதுக்கு, இது பண்ணி போறதுக்கு, இது கட்சி என்ன பண்ணும், ஆட்சி என்ன பண்ணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அரசாங்கம், இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு விஷயம், இது வந்து மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கவர் உங்களுக்கு நெறைய விஷயம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நீங்க பூதாகரமாக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு பக்கம் பாய்காட் பண்ணிடுறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் இது பண்ணிடுறாங்க. பெருசா அத வந்து மீடியால கொண்டு போறதில்ல. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி வந்து யாரையும் பேச விடுறதில்ல. புரியுதுங்களா? இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸோ வேற யாராச்சும் இது பண்றாங்கன்னா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இது பண்றது. ஸோ இதுதான் ஃபுல்லாவே. அது இல்லாத அ இங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவன திமுக நிர்வாகிகள் இந்த ஏன் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ற அளவுக்கு அவன் போயிருக்கான், இது பண்றான்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க அதாவது ஒரு ஒரு கட்சி, ஆட்சி எந்த அளவுக்கு இவனுங்க நடத்துறாங்கன்னு சொல்லிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு ஃபுல்லாவே இந்த அதிகாரம் எப்படி சொல்றது? ஆட்சி நடத்துறதுக்கான திறமை துளி கூட கிடையாது. அதாவது திறமைன்னுவாங்க. ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில்லு ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து இவனுகிட்ட எப்பயுமே ஃபெயிலியர் தான். அதுவும் எப்படி சொல்றது? இப்போ கலைஞர் இருக்கும்போதாச்சும் பார்த்தீங்கன்னா, அத சொல்லுவாங்க. ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு. லஞ்ச லாவணியெல்லாம் இருந்துச்சு. ஆனா அத தாண்டி இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது? இன்னைக்கு ஒரு ஒரு சோசியல் த்ரெட்டா ஒண்ணு மாறி இருக்கு. இன்னைக்கு வீட்ல வந்து பெண் பிள்ளைகள வந்து வெளில அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயப்படுறோம். அதாவது உங்களுக்கு அந்த பழங்காலத்துக்கு கொண்டு போய்ட்டானுங்க. ஒரு காலத்தில சொல்லுவாங்க, இந்த பொழுது போனா பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து பெண்கள வந்து வெளில அனுப்பாதீங்கன்னு சொல்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்டிஃபை கொஞ்சம் இப்பதான் ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுதந்திரம்
விக்னேஷ் ப்ரோ உங்க கனெக்ஷன் இவரோட வாய்ஸ் கொஞ்சம் வீணா வாசிக்குது. விக்னேஷ் ப்ரோ கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு உங்களுக்கு. இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல பிரேக் ஆகி தான் கேக்குது. ஓகே சரி பேசிட்டு இருங்க. இப்ப ஆக்சுவலி இது கேட்டுச்சு. தெளிவா கேட்டுச்சு. ஒரே இது ஒரு தெளிவா பாயிண்ட் கேட்டுச்சு. மட்டும் சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. இன்னும் உங்க கனெக்ஷன் தான் சொல்லுங்க. சரி ஓகே நீங்க சொல்லுங்க ஒரு பிரச்சனை. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க.